உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. பாவம் தமிழை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சாரி பாரதி, என் மனசு எப்போவோ கல்லாயிடுச்சு. அது கரையறதும் அதை கரைக்கிற மந்திரமும் எங்க அம்மா ஒருத்தங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. கேடைய மாதிரி சும்மா சும்மா தமிழை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உங்க தப்பா மறைக்க பார்க்காதீங்க. சத்தியமா நான் அப்படி நினைக்கல. அது நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தப்புங்கிறது தண்டிக்கிறதுக்கு இல்ல, மன்னிக்கிறதுக்கு தான்னு நானும் நம்பினவன் தான். ஆனா ஒவ்வொரு மன்னிப்பும் அடுத்த தப்புக்கான ஆரம்பமா இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. எங்க அம்மா தப்பு செய்யலன்னு அவங்களே சொன்னாங்க, நீங்க நம்பல. நான் சொன்னேன், நீங்க நம்பல. அழகர் சொன்னா, அப்பவும் நீங்க நம்பல. ரெண்டு பேரும் ஆதாரத்தோட நிரூபிச்சோம், அப்ப கூட நீங்க நம்பல. சரி, நீங்க நம்பாமலே இருந்திருக்கலாம். ஆனா அந்த தர்மலிங்கம் சொன்னதை மட்டும் எப்படி உங்களால நம்ப முடிஞ்சது? தெரியலையே, தெரியல. நம்பி தொலைஞ்சிட்டேன். அன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் நம்பிதான் உங்க அம்மாவை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு தான் சொல்றேன். சும்மா தண்டனைன்னு சொல்லாதீங்க பாரதி. நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களை தண்டிக்கிறதா இருந்தா உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டு தான் போகணும். போகவா? எல்லா தப்புக்கும் தண்டனை மட்டும் தண்டனை இல்லை பாரதி. சில நேரம் மன்னிக்கிறது கூட தண்டனையை விட பெரிய கொடுமையா இருக்கும். உங்க மனசுக்கு எங்க அம்மா செஞ்சது தப்பா இருந்திருந்தா நீங்க அவங்கள மன்னிச்சு இங்கே இருக்க வச்சிருக்கலாமே. எதுக்கு நம்ம கூடவே இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க? தொலைக்கும் போது சில பொருளோட அருமை தெரியாது. தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரியும். ஆனா தொலைக்கவே கூடாதுன்னு இருக்கிற முக்கியமான விஷயத்துல ஒண்ணுதான் அம்மாவும் அப்பாவும். அப்படிப்பட்ட ஒரு உறவை, எனக்காக வாழ்ந்த ஒரு உயிரை தொலைஞ்சு போக வச்சிட்டீங்களே பாரதி. தமிழ் கூட 2 நாள் நான் பேசலன்னா உடனே உங்களுக்கு மனசெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குதுன்னு சொல்றீங்க. எங்க அம்மாவை நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அவங்க கூட நான் பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தவிக்கிற தவிப்பை விட இந்த உலகத்துல மோசமான வலி வேற எதுவும் இல்லை. நான் செஞ்சதை நியாயப்படுத்தவோ இல்ல அதை இப்ப சரி பண்ணவோ நான் பேசல. நான் செஞ்ச தப்புக்கு மனசார மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு இது தவிர வேற என்ன பண்ணணும்னு தெரியல. அது மன்னிப்பு தானே? எங்க அம்மாவை நான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவங்க கிடைப்பாங்க. அப்படி அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கதான் கூட்டிட்டு வருவேன். அப்படி அவங்க இங்க வரும்போது முதல்ல அவங்க உங்களை மன்னிக்கட்டும். நான் மன்னிக்கிறத பத்தி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.